வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். வீட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை முதல்ல பேசு, நாட்டில் நடக்கிறதுலாம் அப்புறம் பேசு. ஐஃபோனு, இன்னொரு ஐஃபோனு, இதைத்தான் தேடிட்டு இருந்தாங்களா போலீஸு? பாவத்தை. அம்மாவை கூப்பிடுங்க. ஃபஸ்ட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா நேயர்களுக்கு தெரிவிக்கிட்டோம். அதன் மூலமாக அதுக்கு பிறகு நம்ம தொடங்கலாம். சரியா இருக்குமாப்பா? கரெக்டாக இருக்குது சார். ஹாப்பி நியூ இயர் சொல்லுமா நேயர்களுக்கு. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர். உனக்கும் ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்யூ. கற்றுக்க மாலதி, இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளை பற்றி பேசக்கூடாது, நம்ம புது விஷயங்களை பேசலாம் என்று இன்றைக்கி ஷூட் வைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. நான் முழுமையாக மாறுபடுகிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மளை பற்றி தான் பேச போகிறோம். 2 செக்மெண்ட்டு. ஒரு செக்மெண்ட்டு நமக்கு நடந்தது, அதுக்கு பிறகு நாட்டு நடப்புகளை பேசுவோம். ஒரு சார் நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளப்பா. ஆமாம் சார். அதை பேசுவோம். நேயர்கள் காத்திருப்பார்கள். ஏன் நமக்கு நடந்ததை நாம் பேச வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால், வேறு யாரும் பேச மாட்டார்கள். எனக்கு தெரிந்த பத்திரிகை நண்பர்களிடம் பேசினேன். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு தப்பி தவறி செய்தி வந்துவிடக்கூடாது. நீதிமன்றம் தலையிட்ட போது வேறு வழியின்றி நீதிமன்ற செய்திகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்க முடியாது என்பதால் செய்திகள் வெளிவரவில்லை. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, மாலதி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு புது சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. நம்ம வேலையே இதை கண்டறிந்து பேசுவது. அதாவது எங்கே யாருக்கு மனித உரிமை மீறல் நடந்தாலும் பேச வேண்டியது நமது கடமை. அதுக்கு தான் நம்ம பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று ஊடகத்தை ஏன் சொல்கிறார்கள் என்றால், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், இது 3 தூண். ஓகே, இந்த 3 தூணும் தப்பு பண்ணும்போது இந்த 4வது தூண் நின்று இந்த 3 தூணில் இந்தந்த தவறுகள் நடக்குதுன்னு சொல்லணும். இந்த 4வது தூணுக்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 4வது தூணை சேர்ந்தவர்கள் கனத்த மௌனம் காத்தார்கள். நமக்கு நடந்ததை யாரும் பேசவில்லை, வராகிக்கு நடந்ததை யாரும் பேசவில்லை. கடந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கும் மனித உரிமை மீறல்களை யாரும் பேசவில்லை. இவர்கள் நமக்கு நடந்ததையே, தங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு, தங்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நடந்த அநியாயங்களையே பேசவில்லை என்றால், திருத்தணியிலும் திருவள்ளூரிலும் வட இந்திய இளைஞன் அடிக்கப்படுவதை எப்படி பேசுவார்கள்? அந்த வீடியோ காட்சி வெளிவரவில்லை என்றால் பேசியிருப்பார்களா? போதுமான ஊடக வெளிச்சம் இன்னமும் கிடைக்கலன்னு தான் சார் நான் நம்புகிறேன். கிடைக்கவில்லை. நிதிஷ், உனக்கு தெரியாது, நீ ஃபீல்டுக்கு வரல. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மனநோய் பாதிக்கப்பட்டவர், போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் எவன் வந்தாலும் பல்ல உடைக்கிறார். 2 குரூப்பு. சார் அவன் அஷ்டான் சார் அப்படின்ட்டு ஒரு குரூப்பு போய் புகார் கொடுக்குது. நீ வா. யார் படித்தது? நீ வா. 2 பேர் பல்லையும் உடைக்கிறாயா? உன்னால் இதை இமேஜின் பண்ண முடியுதா? இந்த பல்ல உடைக்கிறதுக்கு ஒரு டீமு போலீஸ் ஸ்டேஷனில் கொறடா வச்சுருக்கான். அவன் எவ்வளோ பெரிய சிக்குன்றதை பாரு. கொறடாவை எடுத்து எல்லாரும் பள்ளியும் பிடுங்குறான்ப்பா. அதுவும் அந்த முகம் அவலட்சணமாக மாறும் அளவுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க பல்ல பிடுங்குறான். கருங்கல் இருக்குல்ல, சரளக்கல், அதை எடுத்து பல்ல உடைக்கிறான். வாயை 2 கான்ஸ்டபிள் விட்டு வாயை திறக்க சொல்லிட்டு ஈரில் தேய்க்கிறான். இதை தினகரன் ராஜாமணி என்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியாளர் செய்தியாக வெளியிடவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு இது தெரிந்திருக்காது. இதுதான் நம்ம பணி. இதில் நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள், நம்ம பத்திரிகையாளருக்கு இப்படி நடக்கிறது என்றால் இவர்கள் எப்படி செய்தி வெளியிட்டிருக்க வேண்டும்? ஸோ நான் அந்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சங்கர் ஒரு வரி செய்தி போடக்கூடாதுன்றாங்க. வெக்கமாக இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில் எழுதுறதை ரீட்வீட் பண்ணுறதுக்கு நான் பயந்தேன். என் வேலை போயிடும். எங்கள் நிறுவனத்துக்கிட்ட பேசுகிறாங்க, எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன அவர் ரீட்வீட் பண்ணுறாரு, அவர் சப்போர்ட் எழுதுறாரு, கேட்க மாட்டிங்களா அப்படின்னோட எங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன கூப்பிட்டு, என்னப்பா வேலை வேணுமா வேணாமாப்பா? எதுக்கு ஒரு பத்திரிகையாளர் பொய் கேஸ் போட்டு இப்படி அரெஸ்ட் பண்ணுறீங்களே? ஊர் உலகத்துக்கே தெரியும் தம்பி. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் சார். அதாவது கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு யூடியூப்பில் உட்காந்துட்டு அவங்களுடைய சொந்த ஊரில் போய் அவரை மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரியான விவகாரங்கள்லாம் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. இவன் ஒரு ஃப்ரெஷர், சரியா? நீங்களாவது ஒரு பல நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கீங்க. இவன் ஃப்ரெஷர். ஜேர்னலிசத்துக்கெல்லாம் வரணுன்னே உனக்கு ஆசை இல்லை. போய் மார்க்கெட்டிங் கம்பெனியில் தானே வேலைக்கு சேர்ந்த? சேல்ஸ்.
அவனை பிடிச்சி நாம் எடுத்துகிட்டு வந்து வாடா ஜேர்னலிஸ்டாக உன்னை நீ சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதுக்கு போயிட்டு மிஷின் வித்துட்டு இருக்காத என்று அவனை அழைக்கிறோம். ஃப்ரெஷ்ஷு ரா. இன்னும் இந்த உலகத்தின் சூதுவாதுகளை இவன் கற்றுக்கொள்ளவில்லை. பேங்க் அக்கௌண்ட்டு கூட இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் வங்கி கணக்கை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறான். ஈவனுக்கு திடீர்னு 94,000 ரூபா வருது. அதை நீங்கள் எனக்கு தெரியாது, பின்னால் தான் நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான், என்னம்மா ரூபா அனுப்பிச்சியம்மான்னு கேட்குறான். நான் எங்கடா அனுப்பிச்சேங்குது அம்மா இல்லையா. மதுரையில் அந்த வழக்குக்கு போயிட்டு விடிய காத்தால 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணுன்றதுனால 3 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு எடிட்டிங்லாம் முடிக்கிறதுக்கு நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்கு வந்து சொல்கிறான், சார் இது மாதிரி அனுப்பிச்சிருக்கேன், டே நாளைக்கு பார்க்கலாண்டா விட்ற அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகளிடம் நீ வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறது, ஏன்னா அதில் நம்பர் மறைஞ்சிருந்துச்சு இல்லையா. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு, சார் இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், திருப்பி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணால் போக மாட்டேங்குது, இது சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே இவன் அனுப்பிச்சிருக்கான் என்னன்றது அது திங்க் பண்ணவே இல்லை. சார் பொதுவாக ஜிபேல காசு வருதுன்னா என்ன ஆகும்னா, தவறா போட்டுட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, சார் தெரியாம போட்டோம் மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு தான் வருது தெரியல, சரிட்டு டே நாளைக்கு பார்த்துக்கலாம்டா வைடா, அது ஒரு விஷயம் இல்லைடான்ட்டு ஒரு சீரியஸாகவே கருதவில்லை. காலையில் 6 மணிக்கு வந்து விட்டார். நைட்டு 10:30 வேறு நீங்கள் கால் பண்ணி அவன் அக்கௌண்ட் நம்பரில் அனுப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேறு கொடுறான்னு சொல்கிறீங்க காலையில். ஸோ இதுதான் நடந்தது. இவன் இன்னொன்று, உலகத்தில் எவனாவது ஜிபேயில் மிரட்டி காசு வாங்குவானா, தடயத்தை உருவாக்குவானா? நம்ம மிரட்டி காசு வாங்குறவன், சார் இதை பாருங்கள் சார் ஜிபேயில் துட்டு வாங்கியிருக்கிறான் சார் அப்படின்ட்டு போய் கொடுத்தா கதி என்ன வருது? அண்டு தம்பிக்கு தெரியாது, இந்த போக்குவரத்து நெடுஞ்சாலை உணவகங்களில் டெண்டர், பஸ்ஸு அரசு பேருந்துகள் போய் நிற்கிறதுக்கு டெண்டரு, அது ஒரு பெரிய ஊழல். அது அந்த ஹைவேஸில் போகிற பஸ்ஸில் அரசு பேருந்தெல்லாம் நீ போய் ஒரு இடத்துல நிற்கிதா, சாப்பிட்றதுக்கு நிற்கிதா, அந்த இடத்துல அரசு பேருந்தை நிற்க வைப்பதற்கு டெண்டர் விட்டுறாங்க. சரியா? அதில் அமைச்சர் சிவசங்கரோட பிஏ செட்டிங் பண்ணி அமௌண்ட் இவ்வளோ போட்டு விடு, உங்கள் ஹோட்டலில் நிற்கிறது மாதிரி நான் டெண்டருக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவன் பூரா ஜிபேயில் காசு வாங்கியிருக்கான். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் 1000 சம்திங், அதான் எனக்கு அமௌண்ட் சரியாக நினைவில்லை. அந்த ஜிபே ஸ்க்ரீன்ஷாட்டை பூரா அனுப்பிச்சி விட்டாங்க. நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் புகார் கொடுத்துட்டேன், அது உறங்கி கொண்டு இருக்கிறது. அப்போது அது எவிடன்ஸு ரைட்டா. என்னை அழைச்சி விசாரித்தாங்க. விசாரித்த உடனே இப்போ அவங்க என்ன பதில் சொல்லணும்னா, ஏன்பா நிதிஷ்ன்றவர் திண்டிவனத்தில் ஹோட்டல் வச்சுருக்காரு, நீ அமைச்சரோட பிஏவுக்கு ஃப்ரெண்டு, நிதிஷ் எதுக்கு உனக்கு 5000 அனுப்பிச்சா சொல்லு? நிதிஷ் மட்டும் அனுப்பல, அந்த ஏரியாவில் ஹோட்டல் வச்சுருக்கவனுக்கு பூரா 5000 எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க? இப்படி எவனாவது தடயத்தோடு மிரட்டி காசு வாங்கினா? இது நடந்தது. நான் இந்த நிகழ்ச்சியில் மனதார நம்ம டீம் மெம்பர்ஸ் அவ்வளவு பேரையும் பாராட்ட விரும்புகிறேன். கைது பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க மாலதி, உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லலை. கஸ்டடியில் எடுக்கிறாங்க. சேதப்படிக்கு போனேன். அங்கே அந்த சேட்டுன்னு ஒரு கொலைகார சேட்டு அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், ஏன் கொலைகார சேட்டுன்றதை நான் விரிவாக சொல்லிக்கிறேன். நான் கஸ்டடியில் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா. என்னங்க கம்பெனி அக்கௌண்ட்டில் எல்லா பணமும் போச்சு அப்படின்னாரு. எனக்கு சரியான சந்தோஷம், எனக்கு போச்சா அப்படின்னேன். சார் இதுக்கு முன்னாடி பழைய கம்பெனியில் தேனி போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் அந்த காசுலாம் அது உள்ளே கிடக்குது சார்னு. அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் கோட்டை விட்டுட்டோமா அப்படின்னாரு. போச்சா சார்னு திரும்பி கேட்டோம். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆமாப்பா எவ்வளோ சார் மிச்சிருக்கு? ஒன்றுமே இல்லைப்பா, எல்லா காசும் போச்சுப்பா. எனக்கு தெரிஞ்சிருச்சு யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்றது எனக்கு தெரிந்து விட்டது. என்னென்னா நேயர்கள் தெரிந்து கொள்ளட்டும், எப்படியும் நம்ம தான் தொடர்ந்த நிகழ்ச்சியிலே சொல்லிட்டு நம்ம என்னைக்காக இருந்தாலும் தூக்குவாங்க. இவங்களோட நோக்கம் நம்ம குற்ற செயலில் ஈடுபட போவதில்லை, சவுக்கு மீடியா நடக்கக்கூடாது. இதுக்காக இந்த அக்கௌண்ட்டை முடக்குறது, கேமராவை சீஸ் பண்ணுறது, மெமரி கார்டை சீஸ் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்க் சீஸ் பண்ணுறது, இந்த வேலையை பண்ணுவாங்கன்றதுனால எப்போவுமே நான் மாலதி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது நடந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு டக்குன்னு அமௌண்ட் எல்லாம் மவுடு. தம்பி 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கோம். நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ்னால் மார்ச் மாதம் செலுத்த வேண்டிய வரியை முன்னதாக செலுத்தி விடுகிறோம். அட்வான்ஸ் டேக்ஸ் மேண்டேட்ரி இல்லையா, சில பேர் கடைசி நேரத்தில் கட்டக்கூடாது, மேண்டேட்ரி. 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறோன்னா எவ்வளோ வருமானம் வரும் கம்பெனியில்? ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் 94,000 ரூபாயை மிரட்டி பறிப்பதா நமது வேலை? ஊர் உலகத்துக்கே தெரியும் இது போய் வழக்கு என்று. 94,000 ரூபாய் உலகத்தில் யாராவது மிரட்டி ஜிபேயில் வாங்குவாங்களா? எந்த மாதிரி நமது சிஸ்டம் இருக்கிறது என்றால், இதையெல்லாம் எனது வழக்கறிஞர்கள் ராஜ்குமார் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் என்னை ரிமாண்ட் பண்ணும்போது அந்த நீதித்துறை நடுவரிடம் எடுத்துரைக்கிறார்கள். அவர் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், ஊடக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், ஊரறிந்த பத்திரிகையாளர். இவருடைய வீடியோக்கள் லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்படுகிறது. இது போன்று மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் இவர்கள் ஒரு நாளும் ஈடுபட மாட்டார்கள். அப்படியே ஈடுபடுவதாக இருந்தாலும் யாராவது ஜிபே மூலமாக மிரட்டி பணம் பறிப்பார்களா என்று நீதித்துறை நடுவரிடம் எடுத்துரைத்த போது, இல்லை இதில் பிரைமா ஃபேசி கேஸ் இருக்குது, ஜெயிலுக்கு போங்க, இதுதான் சிஸ்டம். அந்த நீதித்துறை நடுவர் நினைத்திருந்தால் இந்த கேள்வியை அவர்
அந்த கொலகார சேட்டிடம் எழுப்பியிருக்கலாம். என்னங்க கேஸ் இது? சரி ரைட்டு, இவர் எம்ப்ளாயி அக்கௌண்ட்டுக்கு பணம் போனதுக்கு இவர் எப்படி பொறுப்பாவார்? அவனை பிடிச்சி உள்ளே வைக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இன்னொன்று, நீ எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கேன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ நிதிஷ், நான் பொறுப்பாக முடியுமா? என்ன இதில் அரசு பண்ணுறீங்க? இது நீதித்துறை அளவாக அந்த கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும், எழுப்பவில்லை. கஸ்டடியில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் பின்னாடி வர்றேன். மனதார நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் திரு தனபால் ஆகியோருக்கு ஏற்கனவே ரெட் பிக்ஸில் நிறைய நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப இன்றைக்கி நிறைய பேசணும், கிட்டத்தட்ட 15 நாளாக பேசல, வாய் நம்மங்குது, அதனால் பேசிக்கொள்கிறேன். மாலதி வருத்தப்படுவார், இருந்தாலும் பரவாயில்ல, பேசிக்கொள்கிறேன். நேயர்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள். எனக்கு வேலை பார்த்த அதிகாரிகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, ஒரு அதிகாரி எனக்கு சொல்லிக் கொடுத்தது, வாழ்க்கையில் உண்மை என்றால் மரணம் மட்டும்தான் உண்மை. பிறந்த அத்தனை பேரும் சாக போகிறோன்றதான் உண்மை. அந்த உண்மையை யாரும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக சாக போகிறோம் எல்லாரும், இல்லையா? ஸோ இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சக மனிதர்களுக்கு பயனுள்ள வகையில் நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் நமது வாழ்க்கையை பொருளுள்ளதாக ஆக்குகிறது. இந்த நேரம் கிடச்சிச்சுன்னா அந்த ரெட் பிக்ஸ் இன்டர்வியூவில் கீழே இருக்க கமெண்ட்டுகளை போய் பாருங்கள். நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி திரு தனபால் ஆகியோர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அவர் நன்றாக இருக்க வேண்டும், கடவுள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் சில பேர் அவர்கள்தான் கடவுள். அதான் சார், எனக்கு இங்கே ஒரு டவுட் வருது. திரு எஸ்.எம். சுப்பிரமணியமாக இருக்கட்டும், திரு தனபால் அவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தான் நிவாரணம் கொடுத்துருக்காங்க, இடைக்கால ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஹெல்த் கிரவுண்டில். ஆனால் மக்கள் ஏன் அதுக்கு நன்றி சொல்கிறாங்க? எங்களில் ஒருவராக அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த சிறையிலிருந்து வெளியே வந்த இந்த 4-5 நாட்களாக தொடர்ந்து நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். சந்திக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க? அவங்களாம் யார் பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் மிகப்படுத்தி சொல்ல, அத்தனை பேரையும் ஒருத்தர் விடாமல் சொல்கிறேன், கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சார் வந்துட்டீங்களா சார், நிறுத்தாதீங்க சார். வயதான தாய்மார்கள் கொஞ்சுகிறார்கள். உங்களுக்கு கொஞ்சிருக்காங்களா? பிடிச்சி நல்லா இருப்பா, யார் நீங்கள், என்ன பண்ணிட்டீங்க உங்களுக்கு? இத்தனைக்கும் அவ்வளோ அவதூறுகள் பரப்பப்படுது. பீப்புள் நோ. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், மக்கள் அறிவாளிகள் என்பதை சொல்லியிருக்கிறேன். நம்மளது ஒரு மூளை, அவங்களது ஒரு குடி மூளை அப்படி மூளை சொல்லியிருக்கேனா? அவ்வளோ முட்டாளப்பா. ஒரு வீட்டுக்கு இண்டேன் சிலிண்டர் போடுறதுக்கு வர்றாரு, அவருக்கு வாழ்க்கையே போராட்டம். இப்போ ஃப்ளாட்டில் லிஃப்ட் இருக்குது, அந்த பழைய முதல் ஃப்ளாட்லலாம் லிஃப்ட்டே இல்லை, தோலை தூக்கிட்டு வருவாங்கப்பா. வெயிலில் சம்மரில் தோலில் சிலிண்டர், அதுவும் 2 சிலிண்டர் தூக்கிட்டு வருவாங்க. வாழ்க்கையே போராட்டம். அந்த சிலிண்டர் போடுறவனால திராவிட மாடல் ஆட்சியை விமர்சனம் செய்ய முடியாது, இந்த குடும்ப கொள்ளையை எதிர்த்து பேச முடியாது. ஆனால் நமக்காக ஒருவன் பேசுகிறான், இவன் எனக்கானவன், இவன் எண்ணில் ஒருவன், எனக்காக இவன் பேசுகிறான். அவனை தூக்கி உள்ளே வைக்கும்போது எப்படி மாற்றி பார்ப்பாங்க? என்னை தூக்கி உள்ளே வச்சோன்னு நீங்கள் எப்படி துடிக்கிறீங்க? அப்படி நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ இப்படித்தான் நாட்டின் குடிமக்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். எனக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இவ்வளவு புத்தி பேதலித்து விட்டது என்பது உள்ளபடியே புரியவில்லை. இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இவன் ஒரு தனிநபர், இவனை தூக்கி சிறையில் வைத்து விடுகிறோம், முற்றிலாம் இதோட கதையை என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ நம்ம போகும்போது இந்த பார்த்தாங்க எல்லாருன்னு சொன்னேன்ல, இவங்க அத்தனை பேருக்கும் கோபம் இருக்குது, அத்தனை பேருக்கும். ஒரு பத்திரிகையாளர் நண்பர் அழைத்து சொன்னார், அண்ணே இந்த வாட்டி கிராமத்துலலாம் உங்களோட அரெஸ்ட் உள்ளே போயிருக்குண்ணே. இதுக்கு முன்னாடி டயர் 1 சிட்டி டயர் 2 சிட்டியில் தானே எல்லாரும் பேசுவாங்க, கிராமத்துக்குள்ளே போயிருக்குண்ணே. ஏன்ப்பா அந்த பையனை திருப்பி பிடிச்சி உள்ளே வைக்கிறான்னு வயதானவர்கள் கேட்கிறார்கள். அவர்லாம் யூடியூபே பார்த்ததில்லை, அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களால் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சிலிண்டர் போட வரவர் என்ன பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட்டை? ஆனால் அவர் கையில் வாக்கு சீட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஏன் இவ்வளவு ப்ரொட்டக்டிவாக எல்லா மக்களும் போய் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு போய் வரிசையில் நின்று போகிறது காரணம், உன்னை தண்டிக்கிறேன்டா, உன்னை தண்டிக்கிறேன், 5 வருஷமாக எங்களை எல்லாம் பேச விடாமல் நீ இவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்க, உன்னை தண்டிக்கிறேன்டா. இப்படி 96இல் ஜெயலலிதாவை தண்டித்தார்கள் மக்கள். அதாங்க சார், இப்போ ரீசெண்டாக ட்ரெயினில் ஒருத்தர் வெட்டுறா மாதிரியான வீடியோ வருது. அதுக்கு கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் சவுக்கு சங்கருக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கு, அதனால தான் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிலேட் பண்ணிக்கிறாங்க சார். கீழே கமெண்ட் அப்படி இருக்குது. இதுதான் யதார்த்தம். இதையும் பார்க்கிறார்கள், இதையும் பார்க்கிறார்கள். 10 பருவ இளைஞர்கள். சரியா? என்னால் இன்னும் அந்த வீடியோவை டைஜஸ்டே பண்ண முடியல. ஒரு சக மனிதன், ஏன்பா இந்த ஊர் எப்படின்னா, அதுவும் நம்ம ஊர் செடியை பார்த்தா வாடுறேன்னு பாட்டு பாடின ஊர் நம்ம ஊர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்றாரு வள்ளலார். ஒரு செடி வாடுதுன்னா பாஸ் என்னால் முடியல, அது பாவம். ஒரு சக மனிதனை எப்படி அப்படி அறுவாள் அடிக்கிறீங்க? இது தவறு. இன்னொன்று, அதை வீடியோ எடுத்து போடுறாங்க, அதை ரீல்ஸாக போடுறாங்க.
அப்போது இந்த காவல்துறையின் மீது குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு அச்சமில்லை என்று தானே பொருள். நானே ஒரு குற்றத்தை செஞ்சு ஆதாரத்தை பதிவு பண்ணி சமூக வலைத்தளத்தில் அப்லோடு பண்ணுறேன்னா எனக்கு இந்த காவல்துறையை பார்த்தும் சட்டத்தை பார்த்தும் அச்சம் போய்விட்டது என்று தானே பொருள். அல்லது அச்சம் இல்லாத அளவுக்கு நான் போதை தலைக்கேறி இருக்கிறேன். அப்போது எந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது, நீங்கள் அதையெல்லவா தடுக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு பீரியடில் நான்லாம் டீன்ஸில் இருந்தப்போ 18-19 வயசில் இருந்தப்போ மது அருந்துறது தான் மிகப்பெரிய கெட்ட பழக்கம். புரியுதா? இன்றைக்கி சகஜமாயிடுச்சு. இன்றைக்கி இவ்வளோ கடையெல்லாம் கிடையாது, ப்ரைவேட் ஒயின் ஷாப்பு. மது அருந்துறது ஒரு பெரிய கெட்ட பழக்கம். அந்த இருக்கிறதுல இந்த கிளாஸில் ஒரு 2-3 ஆறாவது குரூப் இருக்கும்ல, அவங்க தான் மது அருந்துவாங்க. ஒரு ஊர்லேயே ஒருத்தன் தான் கஞ்சா குடிக்கிறவன் இருப்பான். ஓகேவா? ஏன்னா அது ஒரு மிக அதிகமான போதைப் பொருள். அது ஒரு உச்சம், போதையோட உச்சம்னு வச்சுக்கோ. சாதாரணமாக கிடைக்குதுப்பா இன்றைக்கி. ஆனால் மாசு அவர்கள் சொல்கிறாரே சார், தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லைண்டு. எந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறதா? அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துக்குது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். பார்த்தி அந்த செய்தியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது. இன்னொன்று, இவ்வளோ பெரிய செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு மினிமம் 2 months ஆகும். சரியா? மினிமம் 2 months. செடி என்ன அது விதை போட்டு இவ்வளோ தூரம் வளருது. ஏன்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கஞ்சா வளர்த்துனுக்குறாங்க, அதுவும் எங்கே ஹாஸ்பிட்டல்லையே வளர்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான அமைச்சர் 0 கஞ்சா என்றால் எப்படிப்பட்ட கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த கஸ்டடியில் நடந்தது அண்டு அது தொடர்பான விஷயங்களை மட்டும் பேசிவிட்டு முடித்து விடலாம். மாலதி மனது வருத்தப்படும். ஒன்றே ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் சார். நீங்கள் கைதானதுக்கப்புறம் ஆட்டோவில் போனேன், 200 ரூபாய் பே பண்ணணும். அவர் காசே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு ஆட்டோக்காரரு. அண்ணா ப்ளீஸ் நான் வாங்கிக்கங்கண்ணா அப்படின்றேன். மேடம், இந்த ஆட்டோ எப்படி பிரசவத்துக்கு இலவசமோ அது மாதிரி உண்மைக்கும் இலவசம் மேடம், நான் காசு வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாரு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன காரணம்னா 200 ரூபாய் சேர்ந்தது தான் அவங்களுடைய சம்பளம். எஸ், சரி, இப்போ புரியுதா? அவர் யார்? அவர் முன்ன பண்ண பார்த்துறீங்களா? அவரை நீங்கள் டிவியில் பேசுகிறீங்க, அதை பார்த்துருக்காரு, அவ்வளோதான். அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு? அவரோட வாழ்க்கைக்கான ஊதியத்தை நான் விட்டு தருகிறேன். இதுதான் மக்களுக்கும் நமக்குமான உறவு. புரியுதா? இது இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லை. மாலதி, எனக்கு நிறைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி ஜெயிலுக்குள்ளே ஏதாவது வச்சுருவாங்க, கவனமாக இரு, கேர்ஃபுல்லாக இரு, வச்சுருவாங்க. நான் இதெல்லாம் பேய் கதைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது எனக்கு என்னென்னா, ஹாரஸ் பண்ணுவாங்க, 10 கேஸை போடுவாங்க, குண்டாசை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்பினேன்ப்பா. பட் எனக்கு இந்த பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு வர்ற வரைக்கும் எனக்கு நான் இது பூரா பேய் கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன் தம்பி. ஒவ்வொரு தகவலாக வருகிறது. அதாவது யாரை பற்றியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அத்தனை பேரும் சேர்ந்து இவன் கதையை முடிச்சிருங்கன்னு அத்தனை பேரும் சேர்ந்து இதை செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நான் அந்த 13 அன்று கைதாக போகிறேன் என்பது இவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். நான் சிறைக்கு போனது, இந்த நடந்த சம்பவங்களை பற்றி நான் ரெட் பிக்ஸில் விரிவாகவே பேசியிருக்கேன். அதற்கு பிறகு நடந்ததை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் இன்னும் பேசலை, தம்பியும் சொல்லட்டும். ரொம்ப நேரம் பேசிட்டேன், 1/2 மணி நேரம் ஆச்சப்பா. போன முறை நீங்கள் சிறைக்கு போனப்பயே உங்கள் சாப்பாட்டில் ஸ்லோ பாய்சன் கலக்கிறதா இருந்தது, ஆளுநர் மாளிகை தலையிட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு அப்படின்றப்ப நீங்கள் எப்படி அதை கணிக்காமல் இருந்தீங்கன்னு தான் என்னோட ஒரு கேள்வி. இவ்வளவு கொடூரமாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் தம்பி. நான் என்னால் நம்ப முடியல. என்னென்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ப்பா. என்ன கவர்மெண்ட் சொல்லுது, சிஎம் சொல்கிறாரு, டெப்டி சிஎம் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக செய்கிறாங்களே ஒளி, அவங்களும் மனுஷங்க தானே. ஸோ அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க நானும் நினச்சிக்கிட்டேன். அது நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு இன்னும் அந்த திருச்சியில் ராம்ஜி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எனக்கு கஸ்டடியில் வருண்குமார் விஷத்தை கொடுக்கறதுக்கு மெர்க்குரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார்ன்றத எனக்கு காதுக்கு தகவல் வந்துச்சு. பல பேர் என்னிடம் அதை உறுதிப்படுத்தினார்கள். என் மனசு நம்ப மறுக்குது. சரி, அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கண்ணால் பார்த்த பிறகு தான் எனக்கு இந்த அளவுக்கு போயிட்டாங்க. என்னென்னா அவங்க ஆங்கிள்லேருந்து திங்க் பண்ணிப்பார். என்னை கூட்டு போய் என்கவுண்டரை சுட முடியாது தம்பி. நான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணவன் கிடையாது, ரைட்டா? இல்லை ஒரு வன்முறையான சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவன் கிடையாது, கொலை செய்தவன் கிடையாது, கொலை முயற்சியில் ஈடுபட்டவன் கிடையாது. அப்போ என்ன போய் கத்தியை ஒழிச்சு வச்சுருந்தார், துப்பாக்கி ஒழிச்சு வச்சுருந்தார், சுட முயற்சித்தார்னு செய்கிறது கஷ்டம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நான், சரியா? ஆனால் பிடிச்சி கேஸை போட்டால் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மாதிரி யாரோ ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. திருப்பி பேசுகிறான்.
ஆஃபீஸை சீல் வச்சு அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணால் திருப்பி எங்கேயாவது கடனை வாங்கி இதே மாதிரி ஒரு ஐபேடு எல்லாம் வாங்கிக்கிட்டு திருப்பி வந்து உட்காந்து பேசுகிறான். ஆஃபீஸ் ஓனர் மிரட்டி காலி பண்ண வச்சுட்டு இவனுக்கு ஆஃபீஸ் கிடைக்காம எவன் வந்து இவனுக்கு அலுவலகம் வாடகை கொடுக்குறதா இருந்தாலும் அவனை மிரட்டி உன்னை குண்டாசில் போட்டுருவான், ஓன் பில்டிங்கை சீல் வச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுனா அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளில் போட்டுட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசுகிறான். வாய் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ இவனை செயல்படாமல் செய்ய வேண்டும். ஸோ அதுக்கு ஆளை வச்சு கொள்றதுன்றது கஷ்டம். என்ன செய்வது? இப்போது நான் நல்லா இருக்கிறேன், இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து ரெகுலர் செக்கப்புக்கு வாங்க, சரி பண்ணிடலாம், ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டா இது எப்படி நடக்கும்? இப்போது பட்டத்து இளவரசரை அரியணையில் ஏற்றி அமர வைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி இடைஞ்சலாக இருக்கிறதா? எனக்கு இதோட ஸ்டேக்ஸ் எவ்வளோன்றதை நான் உணர்ந்த பிறகுதான் இதை செய்வார்கள் என்பது தெரிகிறது. நீங்கள் மாலதி வரலாறு படிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பியை வெட்டினதில்லை, கொன்னதில்லை, வரலாறு நெடுக. பட் நம்ம ரொம்ப சின்ன யூடியூப் சேனல் சார். ஒரு தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தையே, அரசியல் எதிர்காலத்தையே நம்மளால் மாற்றிட முடியுமா? ஏன் மாலதி அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து அந்த 200 ரூபாய் வாங்க மாட்டேன்னு சொன்னார்? சொல்லுங்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர் திராவிட மாடல் ஆட்சிக்கு வாக்களிப்பார் என்று நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஈஏல ஒரு பாட்டிமா உங்களை பிடிச்சி கொஞ்சினாங்கன்னு சொன்னீங்களே, நேற்று இங்கே கேகே நகரில் குடும்பத்தோடு வந்திருந்த அந்த பெண்மணி எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க? இந்த 4 நாட்களாக எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை பேர் நம்மளை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள், கட்டி அணைத்தார்கள். அவர்கள் திமுக வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களெல்லாம் நம்மள மாதிரி சண்டை போட முடியாது, பேச முடியாது, கேமராவில் மூஞ்ச கட்ட முடியாது, போட்டு போட முடியும்ல? போடுவாங்களா? இது ஆட்சியாளர்கள் உணர்வார்களா மாட்டார்களா? இவன் பேச பேச சிக்கல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய ஊழலில் தொடங்கி எவ்வளோ ஊழலை நம்ம சேனல் அம்பலப்படுத்தியிருக்கு. ரீசெண்டாக கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோசியம் சொன்னேன் என்னப்பா நீங்க நடந்துருச்சு. ஏன் இருக்கா? தாமதமாக நடந்திருக்கு, உங்களை உள்ள தூக்கி வச்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஆயிடுச்சு மாலதி. அதுக்கப்புறம் செக் பண்ணேன், தம்பி நிப்பாட்டிட்டாங்க டெண்டர் அப்படின்னாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை பயந்துட்டாங்க சங்கர், இன்னைக்கு டெண்டர் அவார்டு பண்ணியிருக்கிறோம், பயந்துட்டாங்க. நான் டேட்டோட சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு கேனாருக்கு போகும்போதுன்னு சொன்னேன், நிறுத்திட்டாங்க. ஜெயிலுக்கு போய் சிறையில் இருக்கும்போது எவ்வளோ சைஸாக டெண்டர் கொடுத்தாங்க பார்த்தியா கேனருக்கு. இதை எந்த ஊடகம் தம்பி வெளியிட்டுச்சு? இன்னொன்று, திஸ் இஸ் த டைம் டு கோ ஃபார் த கில். இறுதி நேரம். இப்போது ஜனவரி பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெண்டரே விட முடியாது. டெண்டர் விட்டு காசு கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டான். நீ தோத்துட்டேன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அடுத்து வர ரத்து பண்ணிட்டான்னா அதனால் கொடுக்க மாட்டாங்க. கேனாரே ஃபுல் பேமெண்ட் கொடுக்கலையே, அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பேசுனதில் 10% ஏதோ ஒரு அமௌண்ட் பேசுனேன்னா 5 வாங்கிக்க, 5%. நீ ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு 5% தரேன், இப்போ இவ்வளோ தான் தர முடியும். இது போல் எவ்வளோ ஊழலை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளவோ ஊடகங்கள் இருக்குது. இன்பநிதிக்கு என்னப்பா வயசு இருக்கும்? வயசு இருக்குமா? ஒரு 21, 22 இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும். அந்த இன்பநிதிக்கு ஏதுப்பா 2 கோடி ரூபாய் காரு? அந்த இன்பநிதி வாங்கின 2 கோடி ரூபாய் காரில் ஒரு முதலமைச்சர் போகிறாருன்னா இது எவ்வளோ பெரிய முறைகேட்டு. கஸ்டடிக்கு போயிட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு விசிட் பண்ணிட்டு இருந்தார். நான் திருச்சி கஸ்டடிக்கு போயிட்டுருக்கேன். சிஎம் கான்வாய் போகுது, பார்க்குறேன். ரேஞ்ச் ரோவரில் போயிட்டுருக்காரு. 2.25 கோடின்னு நினைக்கிறேன் அந்த காரு. யாருக்காவது கூச்சம் இருக்கா? ஏன் இந்த இன்னோவாலாம் போக மாட்டிங்களா? ஒரு 20 வயசு பையனுக்கு ஏதுப்பா 2 கோடி ரூபா? என்ன முகேஷ் அம்பானியோட மகனா? காலேஜ் கூட முடிச்சானா இல்லைன்னு தெரியல. நம்மளுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கு தான் சார் அங்கே அவர் சிஎம்மா உட்காந்துருக்காரு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட் இருக்கு. இதுக்கு வம்படியாக ஒரு 94,000 ரூபாயை அனுப்பிச்சு விட்டுட்டு உயிர் பயத்தை காட்டுறாங்க. பேரலல் வேர்ல்டில் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு 20 வயசு பையன் 2.25 கோடிக்கு கார் வாங்கி தாத்தாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த தாத்தாவுக்கு அபிஷியல் காரை யூஸ் பண்ணுங்கிறாரு. இதை யார் பேசுறது? நீங்கள் கேட்டிங்களே மாலதி, இன்னும் தவுளூண்டு யூடியூப் சேனல் நம்ம அப்படின்னு. இது யார் பேசுகிறா? ஒரு ஊடகம் பேசியிருக்கா? இன்பநிதிக்கு ஏது 2.25 கோடி ரூபா? நேற்று வரைக்கும் சாதாரணமாக ஒரு சினிமா நடிகர்களை எல்லாம் பார்த்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆகாஷ் பாஸ்கரன் ஒரே நேரத்தில் 4 திரைப்படங்களை எப்படி தயாரிக்கிறார்? இப்போ நமக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட நிறைய பேர் கூட பழக்கம் இருக்குது. அந்த ஒரு அன்றைக்கி அண்ணன் சுரேஷ் காமாட்சி என்னென்ன பார்த்து பேசினேன். படம் எடுக்குது எவ்வளோ கஷ்டம்னு சொன்னாரா? எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி வற்றி போகுதுன்றார். தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்றார். எப்படி தம்பி 4 படமும் பெரிய ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட் படமாக எடுக்கிற? ஏது ராஜா அவனுக்கு இவ்வளோ காசு? யாராவது கேட்குறாங்களா? யார் பேசுனாங்க? இந்த ஒரு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது பராசக்தி. சைஸபிளாக சில பல கோடிகள் ஆகியிருக்கும். ஏது காசு? இது டாஸ்மாக் காசுன்றது யார்டா பேசுனது? இதுதான் சிக்கல். தொடக்கத்தில் சொன்னேன், எந்த ஊடகத்தையும் பேச விடாமல். யார் பேசுகிறா மாலதி?
சார் நமக்கு நடக்கிறதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் சார். வராங்க, கைது பண்ணுறாங்க, வீட்டையே சர்ச் பண்ணக்கூடாதான் சட்டப்படி சர்ச் பண்ணுறாங்க, அனைத்து விதமான மனித உரிமை மீறல்களையும் முறைகேடுகளையும் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் சீசர் மகசர் கொடுக்கல, வீட்டிலேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து காவல்துறை இறங்க போகிறாங்கன்னா இதை பார்த்து ஒரு மனிதர்கள் பயப்படுறதுன்றது இயல்பு தானே சார்? அம்மா வந்து இப்போது புத்தாண்டு சொன்னாங்க, பெண் போலீஸ் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் புடவையை விட்டு செக் பண்ணுறாங்கப்பா. அப்படி என்னப்பா பண்ணுறோம் நம்ம? எங்கள் அம்மா கல் மாதிரி நிற்பாங்க, எனக்கு பயம் இல்லை. ஆனால் ஒரு மகனா அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்குன்னு எனக்கு மனசுக்குள்ளே வருத்தம் இருக்குது. புரியுதா? நான் அவங்களுக்கு பெருசாக எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. நான் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கஞ்சா ஒழிச்சு வச்சுருக்கோமா, மெத்து வச்சுருக்கோமா? பொம்பளை போலீஸை விட்டு ரூமுக்கு கூட்டு போய் புடவையை விட்டு செக் பண்ணுறீங்க, இதுதானே? கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த ஃபோனை? அப்படி என்ன பண்ணிட்டோம்? இதை அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன் அக்கௌண்ட்டில் 94,000 ரூபா வந்திருக்கு, இதானப்பா எஃப்ஐஆர். மாலதி இது ஒரு எஃப்டி, 2 எஸ்பி அக்கௌண்ட்டு, நம்ம கம்பெனியோட எஸ்பி அக்கௌண்ட்டு, ஏன் எஸ்பி அக்கௌண்ட்டு எல்லாம் ஃப்ரீஸ், உன் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ். ரைட்டா? தேனியில் கடந்த ஆண்டு மே மாதம் போட்ட வழக்கில் மாலதி இது 2 அக்கௌண்ட்டு, அம்மா அது பென்ஷன் அக்கௌண்ட்டு, 1.5 வருஷமாக பென்ஷன் இல்லை அம்மாவுக்கு, பென்ஷன் அக்கௌண்ட்டு, இன்னொரு எஸ்பி அக்கௌண்ட்டு, என்னோட 2 டிமேட் அக்கௌண்ட்டு, கம்பெனி அந்த பழைய கம்பெனி அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு, இன்றைக்கி வரைக்கும் ஓப்பன் பண்ண முடியல. இல்லை, காசு வந்தது என் அக்கௌண்ட்டுக்கு, அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி. அதுதான், புரியுதா? நிதிஷ்க்கு அனுப்பிச்ச மாதிரி ஏன் எனக்கு அனுப்பல தெரியுமா? என் அக்கௌண்ட் ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. 20/10/2025 ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த கேஸில் சரி நீங்கள் மிரட்டி போய் இவனை வாங்க சொன்னீங்கன்றதான் கேஸ், இதில் என்ன எப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல. போலீஸ் கஸ்டடியில் 3-4 நாள் கஸ்டடி. கேஸை தவிர எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது சொல்லியிருந்தேன் ரெட்பிக்ஸில். மாலதி அவங்க வீட்டில் இருக்காங்க சார். அவங்க தான் சார் வீட்டு ஒன்றாரு, வாடகை இருக்குது. நாங்கள் ஒரு 6 மணிக்கு வந்த முகேஷ் ஜெயக்குமார்னு மீனம்பாக்கம் ஏசி, அவருக்கு பெரிய மனசில் ஜேம்ஸ் பாண்டு நினைப்பு. அதாவது ஐஸ்கிரீம் அதிகாரியை பர்சனலாக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது இவர் நம்ம இந்த கொலகார சேட்டு தான் ஐயோ, ஆனால் இவர் ஜேம்ஸ் பாண்டான் விசாரித்து கண்டுபிடிச்சிடுவாங்க. காலையில் 6:30 மணிக்கு நாங்கள் வந்தப்போ வீட்டு உள்ள வந்து உங்கள் பரத், அவர் யார், தங்கச்சி பையன் சார், அவங்க அம்மா இருந்தாங்க, மாலதி இருந்தாங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி விசாரிப்போம். அவங்களுக்கு தெரியும்ல, ஃபோனை விசாரிச்சுங்க. சரி, அதெல்லாம் 5 காலத்திலலாம் கடந்து வந்தாச்சு. ரைட்டா? இன்னொன்று அப்புறமா இந்த விஷுவல்ஸ் எடுத்துக்கப்பா, ஃபோனு காணான்னு பக்கத்தில் ஐடி பார்க், சரியா? அங்கே உள்ள ஒரு இந்த பேட்மிண்டன் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, டர்ஃப் இருக்குது, அங்கெல்லாம் போய் தர்றாங்க. கீழே இது நம்ம 14வது மாடியில் இருக்கும், ஸ்விம்மிங் பூலில் போய் தர்றாங்க. ஃபோனு போயிடுச்சான். ஸோ பர்சனல் கொஸ்டின்ஸ், புரியுதா? ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அந்த குற்றத்தை சுற்றி தவறு செஞ்சவங்க வந்து எவிடன்ஸை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண வேண்டியது போலீஸோடைய வேலை. அதை கலெக்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணவங்கள பிடிக்கணும், கன்ஃபரண்ட் பண்ணணும். தப்பு பண்ணிட்டு இந்த பாருங்கள் எவிடன்ஸ், இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்கணும். ஆனால் இங்கே உன் ஃபோனை கொடுன்னா இது ஆல்மோஸ்ட் அஜித்குமார் வழக்கு மாதிரி தானே சார்? அதே தான். நகை காணாமல் போயிடுச்சு, குடுன்னு அவனை போட்டு அடித்து கொள்வது. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு தமிழக போலீஸார்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அப்போ இங்கே இருக்க சிட்டிசனோட நிலைமை என்ன? அதுதான் அந்த வட இந்திய இளைஞன் சூரஜுக்கு என்ன நடந்ததோ அந்த நிலைமை தான் இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு. எல்லாரும் இன்றைக்கி இது மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சூரஜ் இன்சிடெண்ட்டோட நம்ம இன்சிடெண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க ஜனங்க தெரியுதா? ரொம்ப இயல்பாக மக்களை ஜனங்களை முட்டாள் நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்களே, எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க ஜனங்க தெரியுதா? ஏய், நீ சவுக்கு சங்கர் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன்னா இதை எப்படி பார்ப்பேன்? எவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அப்போது மக்களுக்கு அதுதான் உன் வேலை. அந்த சூரஜ் போன்ற இளைஞனுக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பது தான் உன் வேலை. அவனை அவசரமாக டிஸ்சார்ஜ் பண்ணி சொந்த ஊருக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணிச்சு போயிட்டாரு அப்படின்ட்டு எப்படி அந்த அதிரடி அசரா? தவறு நடக்க போகிறத இவங்க கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க, நிறுத்த மாட்டேங்கிறாங்க. நடந்துருச்சுன்னா அதை மூடி மறைக்கிற வேலைகளை பார்க்குறாங்க. அதில் ஒன்று தான் நம்மளோட மீடியாவை மீண்டும் முடக்கிறது. எஸ். ஸோ இங்கே ஒரு புண்ணு இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுட்டு புண்ணு இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறது. அது புறையோடி கொண்டு இருக்கிறது. அதனால நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மாலதி, நான் போன பிறகு என்ன நடந்துச்சு இதில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக சார், டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ளதான் வந்தாலே ஒன்றுமே இல்லாமல் தொடச்சிட்டு போயிடுறாங்கல்ல, குறிப்பாக பொருளாதாரமாக முடக்கிறது. ஸோ அக்கௌண்ட் என்னோடதுமே ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற அடிப்படையில் அம்மா அது சுத்தமாக அம்மா கிட்ட ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை.
செலவுக்கு வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மாவுக்கு வச்சு அம்மாவுக்கு வச்சிருந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சார் 100 ரூபாய் எடுக்கிறாங்க சார். ஒரு 10 100 ரூபாய் இருந்துச்சு, செலவுக்கு தானே வச்சுருப்போம். ஆட்டோவில் ஏறினா செலவுக்கு அது சேஞ்சு தர முடியல, இப்போலாம் ஜிபே வரதுனால. ஒரு 10 100 ரூபாய் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க சார். பொதுவாக காவல்துறை வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா வந்து வீட்டில் இருந்து கைப்பற்றினாங்கன்னா அங்கே 1 லட்ச ரூபா கணக்கு கட்டுவாங்க. இதே கஞ்சா வந்துட்டு 2 கிலோ கைப்பற்றினாங்கன்னு வச்சுங்க, அங்கே 3 கிலோ போகும் நீதிமன்றத்தில். அப்படி கரெக்டாக கணக்கு காட்டினாங்களா? தம்பி கணக்காட்டல. வீட்டில் சீஸ் பண்ணது ஒரு அமௌண்ட்டு, இவங்க கணக்காட்டது. தம்பி என்ன சீஸ் பண்ணாங்கன்னு இது மகசரே கொடுக்கலப்பா. இதுவும் வந்து எப்படி வந்து நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் திரு தனபால் ஆகியோர் அந்த ஒரு வராகியோட ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதியிருக்காங்க. அந்த அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் திரு விகாஸ் சிங், மூத்த வழக்கறிஞர் திரு விகாஸ் சிங் அவர்கள் 2 வீக்ஸ் டைம் வேணுங்க, மினிமம் 2 வீக்ஸ் டைம் வேணும், 2 வீக்ஸ் டைம் எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் 2 வீக்ஸ் டைம் கேட்கலாம், தவறில்லை. ஆனால் ஒருவருடைய அடிப்படை உரிமை மீறப்படுகிறது எனும்போது 1 மணி நேரம் கூட நீதிமன்றம் அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் வராகி அவர்களை விடுதலை செய்து நேற்று விடுதலை ஆக்கிவிட்டார். இப்படி தீர்ப்பளிக்கும் நீதிபதிகளும் இருக்கிறார்கள். போய் நான் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட மிஸ் அனிதா என்று நினைக்கிறேன் சொல்கிறேன், மேடம் என்னை சைதாப்பேட்டை கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போகும்போது இசிஜி எடுக்கிறாங்க, வேரியேஷன் வருது, எனக்கு லாஸ்ட் இயர் வந்து ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லுவோம் சார், 2 நாள் கஸ்டடி கொடுக்குறேன் சார் அப்படின்றாங்க. அப்புறம் வழக்கறிஞர் ராஜ்குமார், மேடம் இது கொடுக்கக்கூடாது, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு, என்னன்றது கேளுங்கன்னா சார் எனக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னோடனே ராஜ்குமார், மேடம் உங்களுக்கு மீட்டிங் இருக்குன்றதுக்காக அக்யூஸ் கஸ்டடிக்கு போக முடியாது அப்படின்னா, அப்போ நான் மீட்டிங் முடிச்சுட்டு 7 மணிக்கு வருவேன், நீங்கள் 7 மணிக்கு வாங்க மேடம், வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க என்று சொன்ன பிறகு நான் எழுத்துப்பூர்வமாக எழுதி தருகிறேன், எனக்கு இசிஜியில் வேரியேஷன் இருக்குது, ராயப்பேட்டா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை மாற்றிருக்காங்க, லாஸ்ட் இயர் எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு, என்ன இந்த வழக்கை தவிர சம்மந்தமில்லாத விவகாரங்களை கேட்கிறார்கள், என் தாயை கைது செய்வேன் என்று மிரட்டுகிறார்கள், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள்னு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்குறேன், இன்னும் 2 நாள் கஸ்டடியும் கொடுக்குறான். இதுதான் துணிச்சல் அரசுக்கு, புரியுதா? இதை செய்ய முடியும். வராகி வழக்கை எடுத்துக்கொள்ளும். நேற்று நான் விரிவாக ரெட்பிக்ஸில் பேசியிருக்கேன், சுருக்கமாக சொல்லிட்டேன். நம்ம சேனல் ஆடியோ ப்ளே பண்ணோம்ல, எப்படி பேசிக்கிறாங்க இந்த ஓனர். இந்த ஆடியோவை ரிமாண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அட்வொகேட் ராஜ்குமார் அவர்கள் ப்ளே பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்களா கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். போலீஸ் ப்ரெஷர் பண்ணுறாங்க சார், பரவாயில்ல நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்களாவது பேசணும்னு சொல்கிறாருன்றது ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதுக்கப்புறம் சார் உங்களை 15 நாள் ரிமாண்ட் பண்ணுறேன். அப்போது ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமை என்னாவது? இதுதான் இவர்களுக்கு துணிச்சல். ரிமாண்டு மட்டும் வாங்கிக்கிட்டு அனுப்புங்க, சோத்தில் விஷத்தை வச்சு சோழியை முடிச்சு விட்றேன். இப்போது நீதிபதிகள், நான் ஏன் மீண்டும் மீண்டும் அலுப்பு தட்டாமல் இவங்க நீதிபதிகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னா, என்னை அவங்க பெயிலில் விடல, மெடிக்கல் கவுன்சில் பெயில் கொடுக்கல. செத்துருந்தேன்னா செத்துருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? கேம் 1992 அர்ஷத் மேத்தா பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயர் வாக்கில் தான் இறந்து போவார், ஹார்ட் அட்டாக்கின் காரணமாக. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய போலீஸுங்க லீவில் போயிருப்பாங்க, அவரை கவனிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ லிட்டரலாக நியூ இயர் நெருங்க மனம் அவ்வளோ கனமாக ஆயிடுச்சு. என்ன நடக்க பொங்கல் ஹாலிடேஸு கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது, ஓகேவா? இதுதான் அவங்க பிளான். அல்லது அட்லீஸ்ட் நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கேன்னு வச்சுக்கோங்க. உடலில் இப்போது நாகேந்திரன் இப்படி தான் சொல்லி முடித்தாங்க. நாகேந்திரன் ரேலா ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறது. அந்த ரேலா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஏன்னா அவங்க ஃபேமிலியில் நாங்கள் துட்டு கொடுத்துக்குறோம், ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். வம்புக்கு போய் முடிச்சு கொண்டு விட்டாங்க. இப்போ நாகேந்திரன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போது என்னையும் முடிச்சிருந்தா இந்த கேஎன்ஆர் ஊழல் வெளியே வருமா? இந்த குடும்பத்தின் ஊழல் வெளியே வருமா? இன்பநிதியோட கார் விவகாரம் வெளியே வருமா? சிகப்பு பூத நிறுவனத்தோட விஷயம் வெளியில் வருமா? ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு தெரியுமா? வெளியில் வருமா? எவ்வளோ கன்வீனியன்ஸ் பாரு. இதுக்கு நீதிமன்றம் துணை போகிறது என்பது தான் எனக்கு உள்ளபடியே வருத்தம். அவங்க கேள்வி எழுப்பணும், யோ நாயா ஜிபேல காசு வாங்கினான்ட்டு கேஸை தூக்கிட்டு வர்ற. அது மட்டும் இல்லை சார், இப்போ நீதியரசர் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் கேட்டிருக்காங்கல்ல, நேற்று தான் வந்திருக்கு, ஏங்க இவ்வளோ காலையில் கைது பண்ணீங்க அப்படின்னு. நான் இப்போது தலைமறைவாகக்கூடிய குற்றவாளியா எங்கே ஓடி போகிறேன்? வர்றாங்க, கதவு திறக்கல, தம்பி கதவுல சம்மனை விட்டுட்டு நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வாப்பா, முடிஞ்சு போச்சா? அப்படின்னு அவசரம் எல்லோரையும் கைது செய்து விட்டீர்களா? நீதிபதி திரு தனபால் அவர்கள் என்னுடைய வழக்கு விசாரணையின் போது கேட்கிறார், இவர் இவ்வளோ வேகமாக இப்போ கைது பண்ணீங்களே, அமலாக்கத்துறை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி மணல் கேஸ்லையும் டாஸ்மாக் கேஸ்லையும் கேஎன்ஆர் மேட்டர்லையும் லெட்டர் எழுதிருக்கு, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்களா? என்ன பதில் உங்களிடம்? அது பெரிய குற்றமா? நிதிஷ் 94,000 ரூபாய் வாங்கினது பெரிய குற்றமா? எங்கே போகிறான் நிதிஷ்? இது ஒன்றை ரெக்கவரி பண்ண முடியாது இந்த அமௌண்ட்டை. நீ மிரட்டி பணம் வாங்கினது குற்றம் இல்லையா? தீஃப் மற்றும் அந்த நோ நேம் பாரு மவுண்ட் ரோட்டில் பார் வச்சுருக்காங்க, நுங்கம்பாக்கத்தில் பார் வச்சுருக்காங்க.
இன்னும் அந்த பாரில் மட்டும் ட்ரக் சப்ளை நடந்துகிட்டு இருக்கு. சரியா? மவுண்ட் ரோட்டில் பார்த்துட்டு பண்ணி எவ்வளோ ரூபா செலவாகும்? ஃபஸ்ட்டு நீயோ நானோ போய் இந்த மாதிரி ஒரு பார் ஆரம்பிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு FL2 லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிட முடியுமா? வாங்கி இன்னொன்று எவ்வளோ செலவு பண்ணணும்? ஒரு சாதாரண நம்ம ஸ்டுடியோவுக்கே எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ செலவு பண்ணணும்? அவ்வளோ செலவு பண்ணுறவங்க ஒரு யூடியூப்பை பார்த்து பயந்துக்கிட்டு ஜிபேல அனுப்பினாடா காசு. அந்த உனக்கு பணம் அனுப்புனது யாருன்னா அந்த இளமுருகன் யாருன்னா ஷேக் மட்டுன்னு ஒரு பார் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த ஷேக் மத்துக்கு முன்னாடி நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்தது. அந்த ஷேக் மந்த் பாரில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்புறம் அந்த ஷேக் மந்த் பார் கூரை இடிந்து விழுந்து ஒரு வட இந்திய தொழிலாளி ஒருவர் இறந்து விட்டதுனால அந்த பார் மூடப்பட்டது. அந்த இளமுருகன் இப்போ இந்த நோனைம் பாரில் வேலை செய்கிற எம்ப்ளாயி. ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்க்கு எதுப்பா இவ்வளோ காசு? 94,000 ரூபாய். அண்ட் அந்த எம்ப்ளாயி அந்த இளமுருகன் மூளையில் கட்டி வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருப்பவர். இப்போது நோனைம் பாரில் அந்த பையன் வேலை செஞ்சிட்ருக்கா. அப்படி அந்த ஒரு பார் எம்ப்ளாயி கொடுத்த புகாருக்கு தான் நீங்கள் ஃபயர் இன்ஜின் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காலையில் இவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்களேடா நீங்கள். இது முழுக்க முதல்வரின் உத்தரவில் நடந்தது. நான் இவ்வளவு குரூரமாக மு.க. ஸ்டாலின் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து பொறுப்பேற்றார் இல்லையா? அந்த டைமில் வந்து அண்ணி அழுதாங்க, 2 சொட்டு கண்ணீர் விட்டாங்கல்ல. நானும் நெகிழ்ந்து போய் 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். பார்த்தீங்களா? அதுக்கு தான் இப்போ இங்கே காலத்துக்கும் கண்ணீர் விட வச்சுட்டாங்க. ரத்த கண்ணீராக இருக்குது சார். சார், இப்போது வீட்டில் காசு இருக்கலாம், அது ஒன்றும் இல்லீகலான விஷயம் கிடையாது. உங்களை தவிர மீதி 3 பேர் இருக்கணும் போது அந்த காசு எங்களுதான் இருக்கலாம். அதை ஏன் சார் எடுத்துகிட்டு போகிறாங்க? பரத் அவன் தம்பி இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். ஃபீஸ் கட்ட வச்சு அந்த காசை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்ககிட்ட அந்த காசு இருந்ததே தெரியாது எங்களுக்கு. அந்த கேஷ் பார்த்தீங்கன்னா லூஸ் கேஷாக இருக்கும். யூஸ் பண்ணி லூஸ் கேஷாக இருக்கும். ஃபீஸ் கட்ட இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வச்சு அந்த காசு நீங்கள் அக்கௌண்ட் எல்லாத்தையும் முடக்கிடுறீங்க. அப்போ என்ன செலவுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? தெருவில் நில்லு சாவு. இதுதான் ஸ்டாலினோட எண்ணம். இந்த மாதிரி ஒரு சிஎம் ஒரு ஸ்டாலின், நான் ஸ்டாலினை நேராக சந்தித்து பேசியிருக்கேன். நான் இவ்வளோ மோசமாக இருப்பார் நான் எதிர்பார்க்கலப்பா. இந்த குடும்பமே கொலகார குடும்பம் தம்பி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 60களில் கருணாநிதிக்கு டாக்டர் முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ தான் ஆரம்பிக்குது இந்த முனைவர் பட்டம் கொடுக்குற அந்த வழக்கம். ஒரு என்ன கிறிஸ்டர்னு ஒரு டாக்டர் பட்டம்னு ஒருத்தன் பேசினான்றதுக்காக அடித்து கொன்று அவங்க பேரண்ட்ஸு அந்த உடலை பார்த்துட்டு இது என் மகன் உடல் இல்லைன்னு சொல்கிறாங்க தம்பி. இதுதான் இந்த குடும்பத்தோட வரலாறு. அண்ணா நகர் ரமேஷ்னு அதுக்கப்புறமா கூகுளில் தேடு. குடும்பத்தோடு சூசைட் பண்ணாங்க. ஸ்டாலினின் பினாமியாக இருந்தது தான் அவர் செய்த குற்றம். சாதிக் பாஷா இந்த குடும்பத்தோட வேலையே கொலை செய்கிறது தான். இப்படி ஊரில் இருக்கிறவங்களோட இழவெல்லாம் எடுத்துகிட்டு ரேஞ்ச் ரோவரில் பயணிக்கணும். இதுதான் இந்த குடும்பம். ஸோ இந்த குடும்பம் மீண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். சாதிக் பாஷா போல, அண்ணா நகர் ரமேஷ் போல, சவுக்கு சங்கர் போல எல்லோர் வீட்டிலும் இழவு விழுந்து நாம் மகிழ்ச்சியாக உல்லாசமாக இருக்க வேண்டும். துபாய்க்கு இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டும். ரேஞ்ச் ரோவரில் பயணிக்க வேண்டும். ஊரை அழித்து உலையில் போட்டு நமது குடும்பம் பேரன் பேத்திகளோடும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஸ்டாலினோட எண்ணம். முழுக்க இது ஸ்டாலின் உத்தரவில் நடந்திருக்கு. நம்ம அரசியலத்திலே நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நீங்கள் கைது பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சரை போய் மீட் பண்ணார். மீட் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ ப்ரொமோஷனை பற்றி ஏதோ பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதில் இது விவாதிக்கப்பட்டுச்சா சார் உங்களை கைது பண்ணுறது? அதில் எல்லாம் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. ஏன்னா 1 to 1 நடக்கிற மீட்டிங்கில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. உள்ளுக்குள்ளே அங்கே கூட இருக்கிறவங்க இது பேசிப்பட்டிருக்கிறது என்பது தான் நம்ம சொல்ல முடியும். இது விவாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த கூட்டத்தில் கூட, அந்த சந்திப்பில் கூட ஸ்டாலின் வந்து இவர் பிச் பண்ணியிருக்கலாம். சார் தூக்கி வச்சுறேன் சார், சொல்லி முடிச்சு விட்றேன் சார்னு சொல்லியிருக்கலாம். பண்ணுங்கன்னு இருக்கலாம். முதலில் இவர்கள் போட்ட பொய் வழக்கு அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்திற்காக திரு கெவின் என்பவரோட வீட்டை இதே மாதிரி காலையில் 6 மணிக்கு போய் வீட்டை கதவுலாம் ஒட்டச்சு தூக்கிட்டு போய் அந்த ஆள் மேலே வரிசையாக கேஸை போட்டு விட்டு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அவர் குடும்பத்தை நாசமாக்கி அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்திற்காக போடப்பட்ட அந்த வழக்கு முதல்வர் சம்மதத்தில் நடந்தது என்பது அப்போது எனக்கு தெரியும். அதோட டார்கெட் வந்து கெவின் இல்லை, அதோட டார்கெட் ஆக்சுவலி ஜூனியர். எல்லாரும் சொன்னால் கேட்டுக்கிறாங்க, இவங்க விகடன் குரூப் மட்டும் கேட்கவே மாட்டேங்குதுன்னு. சரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சிஎம் அவர் வாயால் சொன்னது அந்த மீட்டிங்கில் இருந்த ஒரு அமைச்சர் என்னிடம் சொன்னார். சரி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்போது யார் ஆணையர் என்று டக்குன்னு இது பண்ணி இவர் கெவின் என்பவரை கைது பண்ணி ஜூனியருடன் நோக்கி ஜூனியருடன் எம்டி ஒய்ஃபு பேரெல்லாம் வந்து இந்த எஃப்ஐஆரில் சேர்த்து ஜூனியருடனில் பணியாற்றும் அத்தனை பேரும் அந்த வழக்கில் இதே மாதிரி மிரட்டி
பணம் பறித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டில் பண்ணி கெவினை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜூனியருடன் எம்ப்ளாயிஸை நோக்கி அவங்க போகும்போது பத்திரிகையாளர் மன்றங்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்து நானும் அதில் அக்யூஸ்டு மாரிதாஸும் அக்யூஸ்டு அத்தனை பேரும் கையில் எடுத்து பெரும் போராட்டம் இருந்தோம்னா ஐயோ நாங்கள் பண்ணவே இல்லையே அப்படின்னு அஞ்சு ஓடியவர் தான் இந்த ஸ்டாலின். ஸோ இப்போது ஸ்டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புள்ள சிஎம் ஆகணும், 1.5 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. தோத்துட்டா அவங்க கதி என்ன? இந்த எலெக்ஷனில் தோத்துட்டா அவங்க கதி என்னப்பா? அவ்வளோதான். அதுக்காக ஒரு கொலை பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய குத்தமா? ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வரலாறு நெடுக்க எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது, இன்னும் புதிதல்லவே. இன்னொன்று சிச்சி இல்லை கொலைலாம் பண்ணுறது தப்பு, அந்த மாதிரி சோத்தில் விஷத்தை வச்சுலாம் கொல்லக்கூடாதுன்னு விட்டு தோத்துட்டாங்கன்னா எடப்பாடி பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாரா? அமித்ஷா பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாரா? அதுக்கு ஒருத்தர் சாவடிக்கிறதுல என்ன போச்சு? இப்போ அண்ணா நகர் ரமேஷை கொண்டாங்க, சாதிக் பாட்சாவை கொண்டாங்க, நல்லா தானே இருக்காங்க. விடுதலை வேறு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களே 2G கேஸில். என்ன ஆயிடுச்சு? துட்டு வாங்கினது ஸ்டாலின், ஜெயிலுக்கு போனது கனிமொழி. நல்லா தானே இருக்குது அந்த குடும்பம். ரேஞ்ச் ரோட தானே போயிட்டுருக்காங்க. பண்ணிட்டு போகிறது. மாலதி காசு இல்லாமல் தெருவில் நிற்கிறதுனால என்ன? உன் அக்கௌண்ட்டை முடக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு? யார் நீ? நிதிஷ். 8 கோடி விலங்குகளில் நீ ஒரு விலங்கு, அவ்வளோதானே. இந்த விலங்கை பண்ணிட்டு நம்ம நல்லா இருக்கிறதுல என்ன குறைஞ்சு போச்சுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் திரு அருண் தான் காரணம் என்னோட கைதுக்கெல்லாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. இப்போ திரு ஸ்டாலின் தான் காரணம்னு சொல்கிறீங்களே சார். அருண் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிக்க வைக்கிறது யார்? இதனால் நான் சாவறதுனால, நம்ம நிறுவனம் முடக்கப்படுவதனால பலன் அடைகிறது அருணா ஸ்டாலினா? ஸ்டாலின். அருணை தேர்தலில் போட்டிடுறாரு. அருண் எல்லாம் கூலிகள். அருணை போல் 100 கூலி வருவாங்க. அருண் போனோன்னா அந்த இடத்துல வேறு ஒரு கூலி வரப்போகிறார். சொல்கிறத செய்யறதுக்கான கூலிகள் இது போல் நூற்றுக்கணக்கில் அவைலபிளாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யார் அந்த பதவியில் நியமிக்கிறது? பலனை அறுவடை செய்ய போகிறது யார்? சவுக்கு சங்கர் செத்துட்டான், சவுக்கு மீடியா சுத்தமாக மூடிடுச்சு. இனிமேல் இந்த மாதிரி பேசுறதுக்கு, இத்தனை வழக்குகளை சந்திச்சுட்டு பேசுறதுக்கு ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னா அதோட பலனை யார் அனுபவிக்க போகிறார்? எந்த குடும்பம் அனுபவிக்க போகிறது? மொத்தமான பலன் இப்போ 15 நாள் நம்ம பேசாமல் இருக்கிறதுனால பலன் அருணுக்கா ஸ்டாலினுக்கா? ஸ்டாலின் தான். சார் நான் ஏன் நம்ம கதைகளையோ புலம்பல்களையோ சொல்ல வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்மளோட வேலை அரசியல் படுத்துறது மக்களை, அந்த வேலையை செய்வோம், மீதியை மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் அடுத்தடுத்து வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கும் நடக்க போகுது. ஆக்சுவலாக அன்றைக்கி மேடம் கீ கொடுங்க, காரை செக் பண்ணிட்டு கீயை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க சார். அப்புறம் பார்த்தா அப்படியே காரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காரை எடுத்துகிட்டு போனதுக்கான எந்த ஒரு ஸ்லிப்போ எதுவுமே கொடுக்கல. பொதுவாக காவல்துறை என்ன பண்ணுன்னா, சும்மா வாங்க அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்யூஸ்டுங்களோட வாழ்க்கையே மாறிடும். பட் நான் ஃபாரினில் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் அந்த சீரிஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ப்ராப்பராக சொல்கிறாங்க சார், நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்கீங்க, நீங்கள் இப்போ எது பேசினாலும் அது உங்களுக்கு எதிராக மாறும், ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, அதுக்கான உரிமைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் இப்படி நேராக வெளிப்படையாக இந்த காவல்துறை செயல்பட மாட்டேங்குது? ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் காவல்துறை சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒரு வட இந்திய இளைஞனை போட்டு அடித்து அருவாளில் வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட ரீல்ஸ் போடுற அளவுக்கு நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குன்னா நீலாம் எதுக்குடா யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறேன்னு அந்த அதிகாரியை பார்த்து கேள்வி கேட்கும் முதல்வர் இருந்தால் இந்த தவறு நடக்காது. என்னடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் 3.5 அடிக்கு கஞ்சா செடி வளர்கிற அளவுக்கு நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொன்று என்னென்ன தம்பி, அந்த ஏன் ஸ்டான்லி மருத்துவமனை மிக முக்கியம் என்றால், தமிழகத்திலேயே ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் பிரிசன் வார்டு என்று ஒரு வார்டு இருக்கிறது. மற்ற இடத்துல எல்லாம் நார்மல் வார்டில் கைதிகள் அட்மிட் பண்ணுவாங்க, அங்கே பிரிசனர்ஸ்க்குன்னு வார்டு இருக்குது, ஒரு செக்ஷன், அதை தனியாக பிரித்து விட்ருப்பாங்க. எங்கிட்ட நார்மல் பேஷண்ட்ஸ் போக முடியாது. பிரிசன் வார்டுன்னு தனியாக ஒரு ஏரியான்னு வச்சுக்கேன், பிரிசன் வார்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் அங்கே எப்போதுமே காவல்துறை இருக்கும். அந்த இடத்துல 3 அடி கஞ்சா செடி வளருது, நீலாம் என்னடா போலீஸ், உனக்கு எதுக்குடா யூனிஃபார்ம்னு ஒரு சிஎம் கேட்கணும். அப்படியா? ஓ அங்கேயே வளர்க்குறாங்களா? வெரி குட் வெரி குட். அடடே, எடக்கூடிய முதல்வர் இருந்தால் நாடு இப்படித்தான் மாறுதி இருக்கும். இல்லை சார், காரை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போகிறோன்னு உண்மையை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம்ல. எதுக்கு போய் சொல்கிறாங்க? சும்மா செக் பண்ணுறதுக்கு. வாய்ப்பிடுங்காதீங்க மாலதி, விடுங்க. அவ்வளோ கோவம் வருது. கேஸுக்கு இவன் அக்கௌண்ட்டில் 94,000 ரூபா வந்ததுக்கும் இந்த காருக்கும் என்னமா சம்மந்தம்? லீஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த காரை. ஏற்கனவே 2 காரை சீஸ் பண்ணி தேனி போலீஸால் சீஸ் பண்ணி கிடக்கு. கார் இல்லை. எத்தனை கார் வாங்காது? ஒரு காரு லீஸுக்கு எடுத்த காரு, இன்னொரு காரு உங்கள் ரிலேட்டிவ் காரு. ஓசி வாங்கி வச்சுருக்காரு. எப்படிங்க இதுக்கும் உங்கள் கேஸுக்கு என்னடா சம்மந்தம்? இல்லை சார், இங்கே இருக்க பணமே எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த காசு என் அக்கௌண்ட்டில் தான் இருந்துச்சு. பணம் வெளியே எடுக்கவும் இல்லை, உங்களுக்கு நான் மாற்றவும் இல்லை. அப்படி இருக்கப்போ எதுக்கு இந்த காசு எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. போதும்பா,
ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இதனால தான் இது தெரிஞ்சுக்கணும். மாலதி நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்ம மக்களை அரசியல்படுத்தணும்னு. இதுதான் அரசியல் என்கிறேன். இதுதான் அரசியல். இந்த அரசியலை தெரிந்து கொள்ளட்டும். நமக்கு ஏன் இது நடக்கிறது, உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், அதனால் எங்களுக்கு இது நடக்கிறது என்பது மக்களுக்கு தெரியட்டும்ன்றதுனால தான் நம்ம இந்த செஷனில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாட்டு நடப்புகளை தான் பேச போகிறோம். இது யார் நம்ம பேசலாம், யார் மாலதி பேசுறது? நீங்களே தானே இருந்தீங்க அன்றைக்கி 4 மணி இருந்தீங்கல்ல, சோதனை நடக்கும்போது இருந்தீங்கல்ல. அம்மாவை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. யார் பேசுறது? எப்படி தெரியும் ஜனங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா? யாருக்குமே இது நடக்கக்கூடாது என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு மோசமான பாலியல் குற்றவாளிக்கு கூட இது நடக்கக்கூடாது. குடும்பத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க? நீ அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. அது போன்ற குற்றத்தை அப்போ செஞ்சுட்டோம் நம்ம. இன்னொன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன் மேலே ஒரு 5 எஃப்ஐஆர் இருக்குது, உங்கள் மேலே 12 எஃப்ஐஆர் இருக்குது. உங்கள் இருவருக்கும் முன்ஜாமீன் கோரப்போவதில்லை. புரியுதா? எனக்கு 17 வழக்கில் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருச்சு மெடிக்கல் கிரவுண்ட்ஸில். உங்கள் 2 பேருக்கும் முன்ஜாமீன் கோரப்போவதில்லை. ஆமாம் சார், டெய்லியும் போய் கையெழுத்து போகிறதுக்கு ஜெயிலாக இருக்கும். கைதானா ஆகுங்கன்ற, பயப்படாத. நீ கைதானா ஆகு. உன்னை வெளியில் கொண்டு வரது ஏன் இல்லை. நீங்களும் உங்களுக்கும் தான் சொல்கிறேன் நான். கைதானா ஆகுங்க. முன்ஜாமீன்லாம் கோரப்போவதில்லை. இது போடுறது பொய் வழக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான விடையை இந்த ஆண்டில் மக்கள் கொடுக்க போகிறார்கள். புத்தாண்டு வாழ்த்து கூட சொல்லாமல் புலம்பலை தொடங்கிவிட்டோம். ஸோ இப்படியான ஒரு புத்தாண்டில் எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ இருக்கிறதே ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக தோணுது சார். ஸோ இது வந்து வெறும் நியூ இயரில் நம்மளுக்கு லிட்டரலாக ஹாப்பி நியூ இயர் தான் இது. ஸோ மக்களுக்கும் நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்லலை. குறிப்பாக நம்மளுக்கு நிறைய பேர் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ துயரமான காலங்களில். அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நம்மளே இது நிறையா பேசிட்டோம். ஸோ தனித்தனியாக சொல்ல முடியல. குறிப்பாக நீதியரசர்கள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தனபால் அவர்களுக்கும் என் சார்பாக நன்றி, மிகப்பெரிய நன்றி. நன்றி. நிறைய வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி, வழக்கறிஞர் திரு கௌதம், ராஜ்குமார் பாண்டியன், நிறைய வழக்கறிஞர்கள், ஒரு கிறிஸ்டபர், ஏராளமான அதான் சார், 1-2 பேர் விட்டு போயிட்டா வருத்தப்படுவாங்க. அதனால சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். வேண்டாண்டு விட்டேன். பத்திரிகையாளர் இதெல்லாம் இவ்வளவு மிரட்டல்களெல்லாம் தாண்டி குரல் கொடுத்த பத்திரிகையாளர்கள், எதிர்முகாமில் இருந்தாலும் இவனை திருப்பி நீங்கள் சங்கருக்கு இப்படி பண்ணுறது தப்பு என்று பேசிய எம்பி திரு கார்த்தி சிதம்பரம், மருத்துவர் ஐயா சிறையிலிருந்து வெளியே வந்தோன்னா கண்ணு நல்லா இருக்கியா, என்னப்பா இப்படி பண்ணுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். திரு பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எவ்வளோ பேர் பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் இருக்காங்க மாலதி. அதனால தான் நம்ம நிறுத்தாமல் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் வீட்டில் உட்காந்து இன்றைக்கி ஷூட்டு நடத்திட்டு இருக்கோன்னா இவர்களுக்காக நாம் பேச வேண்டும், சாமானிய மக்களுக்காக நாம் பேச வேண்டும். உங்களுக்கு அந்த 200 வாங்க மாட்டேன்னு சொன்னார்ல ஆட்டோக்காரர், அவருக்காக நாம் பேசணும். கேஸ் சிலிண்டர் போடுறதுக்காக பேசணும். ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணுறவனுக்காக நம்ம பேசணும். புரியுதுங்களா? நிறுத்தக்கூடாது நம்ம பேசுறது. இந்த ஒரு குடும்பம் பண்ணுற இந்த கூத்துக்காக 8 கோடி மக்களுக்காக நாம் பேசுவதை ஒருபோதும் நாம் நிறுத்தக்கூடாது. நாம் நிறுத்தப் போவதும் இல்லை. அதனால் இந்த வருஷம் தமிழக மக்களுக்கே மிகச்சிறப்பான ஆண்டாக இது அமையப்போகிறது. அதனால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நாம் அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை நாம் அப்டேட் பண்ண போகிறோம். நேயர்களுக்கு மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஜெயபிரகாஷ் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். சார் ஒரு 2 மாதம் வரமாட்டார், ஜாலியாக லீவில் இருக்கலாம்னு நினச்சா வந்துட்டோம் அப்படின்னு. அது புத்தாண்டு அதுவுமா வேற கூப்பிட்டு அது வேறு அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி வந்து உயிர் எடுக்கிறாருன்ட்டு உனக்கு தானே கஷ்டம். ரைட்டு, சரி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.